சாரி. And let ஆ and let them be served as a signs to mark sacred times and the days and years, and let them be lights in the vault of the sky to give light on the earth. And போதும் it was பிரதர். so. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சீக்ரெட் டைம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சீசன்ஸ், டேஸ் அண்ட் இயர்ஸ் சொல்லி பார்க்கணும். ஸோ சும்மா போட்டோம் நான் ஜெனிசஸ் 1:14 நம்ம போய் பார்த்தோம்னா இது மல்டிபிள் பைபிள் டிரான்ஸ்லேஷன் இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ஏவில வந்து மார்க் சீக்ரெட் சீக்ரெட் டைம்ஸ் சொல்லி போட்டிருக்கு. மார்க் சீசன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபார் சீசன்ஸ். ஓகே, டேஸ் அண்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நைட் அண்ட் டே அண்ட் சீசன்ஸ், டேஸ் அண்ட் இயர்ஸ் சொல்லி பார்க்கணும். அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா சீசன்ஸ். ஸோ அங்கே சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் தான். மோஸ்டா சீசன்ஸ்லாம் வந்து மொத்தம் 4 சீசன்ஸ், மேஜர் சீசன்ஸ் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஆட்டம், சம்மரு, விண்டரு, ஸ்ப்ரிங். கரெக்டா? ஸோ அந்த 4 சீசன்ஸ் வந்து இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஆட்டம் வந்து விண்டருக்கு முன்னாடி வரும்ல, ஃபால்க்கு முன்னாடி வரும். ஓகே, ஸ்ப்ரிங் வந்து சம்மருக்கு முன்னாடி வரும் சொல்லி பார்க்குறோம். ஸோ சீசன்ஸாக இருக்கு. அது மட்டும் இல்லாதபடிக்கு டேஸ் அண்ட் இயர்ஸ் இதெல்லாம் எப்படி வருது சொல்லி பார்த்தீங்கன்னா பூமி வந்து தன்னை சுத்திக்கும் போது, ரொட்டேட் ஆகும்போது வந்து 24 ஹவர்ஸ், அது சூரியனை சுத்தி வரும்போது இயர்ஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ இந்த கால்குலேஷன், டேஸ் கால்குலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் டே தான் தேவன் என்ன பண்றாருன்னா இதை வந்து ஒன்று பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா வந்து 19 வந்து பார்த்தீங்கன்னா and there was evening and morning the fourth day. ஸோ இந்த ஃபோர்த் டேல தான் தேவன் ஒன்று பண்றாரு இந்த டேஸையே. அப்போ இங்கே வர ஃபோர்த் டே சொல்லி போட்டிருக்கிறதா இருக்கட்டும், இல்லை தேர்ட் டே சொல்லி போட்டிருக்கிறதா, அது என்னது? ஏன்னா டேஸையே வந்து என்ன பண்றாருன்னா ரொட்டேஷன், பூமி ரொட்டேட் ஆகுறதுக்கு, அப்புறம் வந்து சூரியனை பூமி சுத்தி வர்றதுக்கு, அப்புறம் சீசன்ஸ் அது மூலமா வந்து சுத்தி வரும்போது ஒரு சீசன், ஏன்னா சூரியன் விட்டு தூரம் போகும்போது ஒரு விண்டர் சீசன் வருது, அது பக்கத்துல வரும்போது சம்மர் சீசன் வருது. ஸோ அந்த சீசன்ஸ் எல்லாமே வந்து அது பிறந்த அலைன் பண்றாருன்னா நல்லாது நாள்னா அந்த டேஸா இருக்கட்டும் எல்லாமே. அப்போ முன்னாடி இருந்த டேஸ்ல என்ன டேஸ் சொல்லி நம்ம கேட்டாலே நிறைய பேருக்கு வந்து கொஸ்டினா இருக்கும். ஆமாப்பா என்ன டேஸ் சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது இது தேவனுடைய நாட்கள் சொல்லி சொல்றோம். இது வந்து சாதாரண மனுஷனுடைய 24 மணி நேரம் கிடையாது. இந்த டே சொல்லி போட்டுருக்கிறது வந்து 24 hours கிடையாது. இது காடோட டே. இது மேபி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இது எல்லாமே வந்து காடோட டேஸா இருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு டே நியமிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா பூமியில வந்து நாட்கள் சொல்லிட்டு 24 hours, இல்லைன்னா 365 years டேஸ், இல்லைன்னா வந்து சீசன்ஸ், 4 சீசன்ஸ், மேஜர் சீசன்ஸ் சொல்லி செட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் டேல தான் பண்றாரு சொல்லி பார்க்கணும் காட். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கறது என்னதுன்னா இது காடோட டேஸ் சொல்றதுக்கு ஜெனிசஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா ஜெனிசஸ் 1லயே கடைசி எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் ஈவினிங் அந்த ரோஸ் மார்னிங் த தேர்ட் டே முடிஞ்சிச்சு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் ஈவினிங் அந்த ரோஸ் மார்னிங் த செகண்ட் டே. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் மார்னிங்கு ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது, செகண்ட் டே முடிஞ்சது சொல்லிட்டு இந்த மாதிரி 6 daysக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம கீழே போய் 6வது டே வரைக்கும் பார்த்தோம்னா God saw all that he has made and it was very good சொல்லும்போது எல்லா நாட்கள்ல படிச்ச எல்லாமே வந்து நல்லதா இருக்கு சொல்லி நினைச்சு பாக்குறாரு. and there was evening and there was morning the 6th day. 6வது நாள் முடிஞ்சது சொல்லி போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம 7வது நாள் பார்க்கும்போது அங்க வந்து by the 7th day God finished the work he has been doing. So on the 7th day he rested from all his work. Then God blessed the 7th day and made it holy because on it he rested from all the works of creating that he has done. பார்க்கும்போது காட் வந்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார் சொல்லி மட்டும் போட்டிருக்கு. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பேட்டர்ன் இல்லை. என்ன பேட்டர்னா ஈவினிங் இந்த மார்னிங் 7th டே சொல்லிட்டு, அப்போ இது எங்கேயாவது வந்து இந்த 7th டே முடிஞ்ச மாதிரி போட்டிருக்கா சொல்லி அந்த பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்னா இந்த ஈவினிங் அந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது மாதிரி 7th டே முடிஞ்ச மாதிரி எங்கேயுமே போடல. அப்படி பார்க்கும்போது 2 விஷயம் நம்மளுக்கு புரியுது. என்னன்னா நம்ம பார்த்த பேட்டர்ன் படி அந்த அங்க ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கிரியேஷன் டேஸ் சொல்லப்பட்ட டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 24 hours கிடையாது. இது சம்திங் பிக்கர் சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்துல ஆதாம் வந்து
6th டே வந்து தப்பு செய்யல சொல்லி பாக்குறோம். ஏன் தப்பு செய்யல சொல்லி பாக்குறோம்னா வந்து 6th day was very good சொல்றாரு. Okay, it was completed. Okay, God saw all the things he has made and it was very good சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க ஆதாம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருந்தாலும் ஆதாம் 6th டேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பும் அவங்க வந்து செய்யல. அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஏதேன் தோட்டத்துல நல்லா சந்தோஷமா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஆதாமும் ஏவாளும். ஓகேவா? ஆனா இது ஏன்னா முடிஞ்சிச்சு, இந்த டே முடிஞ்சிச்சு 6th டே. ஆனா 7th டேல தான் வந்து பாத்தீங்கன்னா தொடங்குச்சு. அந்த 7th டேல ரெஸ்ட் எடுக்கும்போது அப்பதான் என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா ஈவன் சாட்டன் வந்து வஞ்சிக்கிறான் சொல்லி பாக்குறோம். ஏன்னா அடிக்கடி காட் என்ன பண்றாருன்னா அந்த கூல் ஆஃப் த டே வந்து என்ன பண்றாரு ஆதாமிட்ட வந்து பேசுறாரு சொல்லி பாக்குறோம். ஏன்னா படிக்கலாம் அது கூட 8:3:8 Genesis 3:8. Then the man and his wife heard the sound of the Lord God as he was walking in the garden in the cool of the day. And they hid from the Lord God among the trees of the garden. But the Lord God called to the man, யாரா "Where are you?" போதும் போதும். ஸோ பாத்தீங்கன்னா காட் வந்து என்னதுன்னா ஆதம் ஏவல் கிட்ட வந்து அந்த கார்டன்ல வந்து என்ன பண்றாருன்னா பார்க்க வராரு, எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு இவங்க வந்து என்னதுன்னா தப்பு செஞ்சதுனால இவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் இல்லாதது தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஐ ஹியர் யூ இன் த கார்டன் ஐ வாஸ் அஃப்ரைட் பிகாஸ் ஐ வாஸ் நேக்கட் ஸோ ஐ ஹிட். ஓகே, இவங்களுக்கு அவங்க தாங்க நேக்கடா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஓகே, தெரிஞ்ச உடனே ஹூ டோல்ட் யூ தட் யூ ஆர் நேக்கட், நீங்க வந்து அந்த நான் சாப்பிடக்கூடாது நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லி காடு கேட்கிறா சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் வரலாம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம புரியுற விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா காட் வந்து ஒரு ரெஸ்ட் நாள்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கார்டன்ல போயிட்டு நம்ம பேசுறதுக்கோ இல்லைன்னா வந்து இது பண்றதுக்கோ நம்ம போவோம். ஓகேவா? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரிதான் கார்டனிங் பாத்தீங்கன்னா he was walking in the garden in the cool of the day. ஓகே, அப்போ வந்து இது பண்ணும்போது அங்க ஆதாம் வந்து தப்பு செய்யறத பார்த்துட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டா சொல்லி பார்க்கணும். ஏன்னா அவன் அந்த கனியை சாப்பிட்டு அவன் நிர்வாணமா இருக்காது. அப்ப அந்த எந்த நாள்ல நடந்திருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து காடோட ரெஸ்ட் நாள். ஏன்னா 7th டே முடிஞ்ச மாதிரி எங்கேயும் போடல சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த டே வந்து பாத்தீங்கன்னா எப்பையில இருந்து ஆதாம் எப்ப தப்பு செஞ்சிருப்பாரு சொல்லி பாத்தீங்கன்னா அது 7th டேல தப்பு செஞ்சிருக்காரு. ஆனா அது 7th டே வந்து மிகப்பெரிய இயர்ஸா இருக்கிறதுனால thousands and millions of years இருக்கிறதுனால ஸ்டார்டிங்ல தப்பு செஞ்சாரா இல்ல நடுவில் தப்பு செஞ்சாரா இல்ல கடைசியில் தப்பு செஞ்சாரா சொல்லி தெரியல. ஓகேவா? அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து காட் வந்து சாபம் கொடுக்குறாரு. என்னதுன்னா கர்ஸ் அவன் தப்பு செஞ்சதுக்காக. ஓகே, என்னதுன்னா நீ மண்ணில இருந்து இருக்கப்பட்டே மண்ணுக்கே திரும்ப சொல்லி சொல்றாரு. அந்த கர்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 7th டேல தான் வந்து காட் வந்து என்ன பண்றாரு கொடுக்குறாரு சொல்லி பார்க்கணும். ஓகே, இதுல இன்னொன்னு விஷயம் என்னதுன்னா நம்ம 2ஆம் அதிகாரத்துல கேஜேவில நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லாம் வந்து நார்மல் பைபிள்ஸ்ல பார்த்தோம்னா இங்க 17ல வந்து நம்ம வேர்ஸ் படிக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம்னா For the tree of the knowledge of good and evil, thou shalt not eat of it, for in the day that thou eatest thereof, thou shalt surely die. Okay. என்ன சொல்றாங்கன்னா ஃபார் த டே எந்த நாளை நீ சாப்பிடுறியோ அந்த நாள்லயே நீ மரிப்பாய் சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஒரே நிமிஷம் brother. பிரதர் கரண்ட் கட் ஆயிடுச்சு. கேக்குதா? கேக்குது மத்தி. ஓகே ஓகே. ஸோ த டே thou shall eat என்னைக்கு சாப்பிடுறியோ அன்னைக்கு சொல்லி சொல்றாங்க. பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இப்ப இருக்க கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள் வந்து 24 மணி நேரம் சொல்லி எடுத்துக்கிறதுனால அவங்க நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து வாழ்ந்தது பாத்தீங்கன்னா ஒரு லிவ்டு ஃபார் 930 years. ஓகேவா? அந்த வசனம் கூட படிக்கலாம். ஜெனிசிஸ்
5 3 4 5. When Adam had lived 130 years, he had a son in his own likeness and his own image, and he named him Seth. After Seth was born, Adam lived 800 years and had other sons and daughters. Altogether, Adam lived a total of 930 years, and then he died. ஓகே. ஸோ இது நம்ம படிக்கும்போது வந்து ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தாரு சொல்லிட்டு. ஓகே. பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாருன்னா, the day you eat you will surely die சொல்லி சொல்லும்போது, அப்போ வந்து ஆதாம் வந்து தப்பு செய்யும்போது செத்து போயிருக்கணுமே, ஆனா சாவலையே, அவர் உயிரோட தானே இருந்தாரு. அதுவும் பாத்தீங்கன்னா 930 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து மாம்சீக மரணம் கிடையாது. இட் இஸ் நாட் அ ஃப்ளெஷ்லி டெத். இட் இஸ் அ நித்திய ஸ்பிரிச்சுவல். ஜீவனுக்குள்ளான மரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, நித்திய ஜீவன் நித்திய ஜீவனுக்கான அதான் இது வந்து ஆவிக்குரிய மரணம். இது ஆவிக்குரிய மரணம்னா என்ன டிஃபைன் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காடுக்கும் அவங்களுக்கு இருந்த தொடர்பு வந்து கட் ஆகுது, துண்டிக்கப்படுது, பிளவு வந்துருச்சு. ஓகே. அதுவும் தேவன் வந்து பாவத்தை காணாத சுத்த கண்ணர் சொல்லி ஒரு வசனம் இருக்குல்ல, who does not look at sins. Habakkuk. So இந்த வசனத்தை வச்சு Habakkuk 1:13ல Habakkuk 1:13. You are too pure to look on evil. You cannot tolerate wrongdoings. And then why do you tolerate the treacherous? Why are you silent while the wicked? மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வெறும் இந்த வசனத்தை மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டு பண்றாங்க. இங்க ஆபகுக் எதுக்காக பேசுறாரு, என்ன பேசுறாருன்னு சொல்லி தெரியாம. ஆபகுக் எதுக்காக பேசுறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதான் ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு சொல்றது. எதுக்காக பேசுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து இஸ்ரேல் நேஷனை வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்காக பாபிலோன் வந்து வருது அழிக்கிறதுக்கு. ஓகேவா? அப்போ ஆபகுக் சொல்றாரு, நாங்க தப்பானவங்க தான், நாங்க ரொம்ப உங்களுக்கு விரோதமா தான் செய்யறோம். ஆனாலும் எங்களை காட்டுல மோசமானவன் வந்து பாத்தீங்கன்னா பாபிலோனு. ஓகே, அவனை ஏன் வந்து எங்களை ஓவர் கம் பண்ண வைக்கிறீங்க சொல்லி கேட்பாரு. இந்த கான்டெக்ட் நீங்க ஃபுல்லா படிச்சுக்கிட்டா. ஓகேவா? நாங்க தப்பு தான் செஞ்சிருக்கோம், தப்புக்கு எடுத்து தண்டனை எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஓகேவா? அது கரெக்ட் தான். ஆனா ஏன் இவன் பயங்கர மோசமான ஆளு, எங்களை காட்டலும் அவனை வச்சு ஏன் சொல்லும்போது காட் சொல்லுவாரு, இல்லப்பா உங்களை பனிஷ் பண்ண தான் யூஸ் பண்றேன், ஆனாலும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்களும் வந்து அழிவாங்க, இவங்க ராஜ்யம் அழிஞ்சிட்டு நீங்க திருப்பி உங்க தேசத்துக்கு வந்துருவீங்க. அதனாலதான் வந்து இவங்களை சூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இவங்க நல்ல தேசத்தினால நான் இவங்களை சூஸ் பண்ணல, இவங்க தப்பான தேசமா தான் இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து ஆளுகையில இருப்பாங்க, அதுக்கப்புறம் அழிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை திருப்பி உங்க தேசத்துக்கு கொண்டு வந்துருவேன், உங்க நிமித்தம் தான் எல்லாமே பண்றேன் சொல்லிட்டு காட் ப்ராமிஸ் பண்ணுவார் சொல்லி பார்க்குறோம். அதனாலதான் அந்த ஆபகுக் வந்து அத்திமரம் துளிரிடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும் நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி அவர் பாடுவார் சொல்லி பார்க்குறேன். ஓகே, 3ஆம் அதிகாரத்துல. சரி, அப்போ இங்க சொல்ல வர்றது என்னன்னா, இங்க 13ல சொல்றது your eyes are too pure to look on evil சொல்லும்போது அங்க சொல்ல வர்றது என்னதுன்னா, நீ பாவத்தை காணாத சுத்த கண்ணர் சொல்லிதான் தமிழ்ல இருக்கும். ஓகே, அப்போ என்னதுன்னா இந்த ஈவல், ஆனா பாபிலோன் மட்டும் ஏன் வந்து நீங்க வந்து அலோவ் பண்றீங்கன்னு சொல்லி அந்த கான்டெக்ட்ல தான் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். இன்னொரு ஒரு பாயிண்ட் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறது என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ காட் வந்து மக்களை வந்து வெறுக்கிறாரா இல்லைன்னா தீமையை வந்து வெறுக்கிறாரா? தீமையதான் இருப்பாரு, மக்கள் எப்படி இருப்பாரு? மக்களை நேசிக்கிறா சொல்றதுனாலதான் தனது ஒரே பிறன குமாரனையே கொடுத்து மக்களை காப்பாத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? பாவியா இருக்குமே நம்ம தோ வி ஆர் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் வி ஆர் இன் சின், நம்மள வந்து காப்பாத்துறதுக்கு தேவன் வந்து அவரோட குமாரனே அனுப்பிச்சு நம்மளை மீட்டுக் கொள்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா?
அப்போ காட இறுதி என்னதுன்னா அவங்க மனம் திரும்பணும், அவங்க மனம் மாறணும் சொல்றதுதான் காட இறுதி. இவங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா, இங்க அந்த நாள்ல சாவாததுனால அப்போ வந்து காடுக்கும் ஆதமுக்கும் இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஏதேன் தோட்டத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க 2 பேரும். அந்த கனெக்ஷன் கட் ஆனதுதான் வந்து சொல்றாங்க இங்க மரணம்னு சொல்லிட்டு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆனா அப்படி கிடையாது. ஓகே. அங்க காட் தெளிவா என்ன சொல்றாருன்னா 17ல வந்து யூ வில் ஷுவர்லி டை சொல்லும்போது மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்பவே சொல்றதுதான் நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இருக்க கான்டெக்ட் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அங்க மரணத்தோட விளைவு. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் எதுல இருந்து எடுக்கப்பட்டான்னு சொல்லி பாத்தீங்கன்னா மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டாரு. அதே மாதிரி மண்ணுக்கே திரும்ப சொல்றதுதான் பாத்தீங்கன்னா for the dust thou art and to dust shall thou return. Okay. return சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா நம்ம ஜெனிசிஸ் 2:7 ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தது என்னதுன்னா the Lord God formed a man from the dust of the ground and breathed into his nostrils the breath of life. The man became a living being சொல்லி பாக்குறோம். அதே போல அவர் இறக்குறது வந்து பாத்தீங்கன்னா வரணுமே, இது வராது இருக்கு. பாட்டு பண்ணிக்கிறேன். Ecclesiastes 12:7 பாத்தீங்கன்னா உள்ள அண்ட் மரிக்கும் போது என்ன ஆகுது? and the dust returns to the ground it came from and spirit returns to God who gave it. ஓகேவா? இது கிரியேஷன். மனுஷன் ஜெனிசிஸ் 2:7 வந்து கிரியேஷன். அவன் உருவம் மீது வந்து டஸ்ட்ல இருந்து உருவாக்குறாரு. அவன் மரிக்கும் போது என்ன வரான்? மண்ணுக்கே திரும்புறான் சொல்லி போகிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி வாட் காட் கொடுத்த அந்த கர்ஸ் வந்து நிறைவேற்றி சொல்லி போகிறோம். ஓகேவா? சோ இதுதான் சொல்றாரு, நீ சாப்பிடும் நாள்ல சாகவே சாவாய் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவன் மாம்சீக மரணத்தை தான் சொல்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து மனுக்குலத்தை வந்து காப்பாத்த வந்தார்ல, அவர் வந்து ஆவிக்குரிய மரணத்தை வந்து காப்பாத்த வந்தாரா இல்ல மாம்சீக மரணத்தை வந்து காப்பாத்த வந்தாரா சொல்லி பாத்தீங்கன்னா அங்க மாம்சீக மரணத்துல இருந்தா காப்பாத்த வந்தார். ஏன்னா வந்து அதனாலதான் அவர் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, மாம்சத்துல வர வேண்டியதா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ அப்படி அது எங்க படிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Okay. Since the children have flesh and blood, தெளிவா போட்டிருக்கு பாருங்க. Since the children have flesh and blood. Flesh and blood சொல்லும்போது எதை பேசிட்டு இருக்காங்க? மாம்சத்தை பேசிட்டு இருக்காங்க. Okay, the dust of the ground. Okay, flesh and blood னா பாடியை பேசிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? He too shared in the humanity. Okay, humanity னா the flesh and blood. So that by his death, okay, and the flesh and blood death, our death ஆகி he might break the power of him who holds the power of death. யாரு? The devil, Satan, and free those who all their lives were held slavery for their by their fear of death. ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா மரணத்திலிருந்து அடிமைத்தனத்துல இருந்த மக்களை பிசாசின் கிட்ட இருந்தவங்களை விடுதலையாக்கி அவர் என்ன பண்ணாராம்? அவங்களை வந்து மரணத்திலிருந்து விடுதலை பண்றாரு சொல்லி போறோம். அப்ப அதுக்காக தான் கிரைஸ்ட் என்ன பண்ணாராம்? He came, he too share in their humanity. ஹியூமனிட்டியா வந்ததுக்கு காரணமே என்னதுன்னா மக்களை வந்து மரணத்திலிருந்து விடுதலை பண்ணதான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இவ்வளவு தெளிவா வந்து வசனம் போட்டிருக்கு. ஓகேவா? அப்போ காட் சொன்ன பனிஷ்மெண்ட் என்னதுன்னா நீ சாப்பிடும் நாள்லயே சாகவாய் சாவாய் சொன்னது அது ஆவிக்குரிய மரணம் கிடையாது, அது லிட்டரலான மாம்சீக மரணம் தான் சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஆவிக்குரிய மரணம்னா இவங்க சொல்ற கான்டெக்ட் படி அவங்க 2 பேரும் க்ளோஸ் கான்டாக்ட் பிளவாயிடுச்சு சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ ஜெனிசிஸ் 5ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல 4ல வந்து பாத்தீங்கன்னா ஆபேலா இருக்கட்டும் காயினா இருக்கட்டும் 2 பேரும் பலிகளை வந்து செலுத்துறாங்க. ஓகேவா? அப்போ ஆபேல் கிட்ட பலிகளை எப்படி ஏத்துக்க முடியும்? தேவனுக்கும் அவருக்கும் பிளவு வந்துச்சுன்னா. அதே நேரத்துல 5ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏனோக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரிக்கிறார். ஓகே, ஏனோக் வாக்ட் ஃபெய்த்ஃபுல்லி வித் காட்னா என்னது? 2 பேரும் சேர்ந்து க்ளோஸா இருக்காங்களா? ஓகே, அப்போ இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? ஆவிக்குரிய மரணம்னா. சோ காட் வந்து எப்பயுமே வந்து கைவிடல. ஏன்னா ஆபிரகாம் வந்து என்ன சொல்றாரு? என்னோட ஸ்நேகிதன் சொல்லி சொல்றாரு, மை ஃப்ரெண்ட் சொல்லி சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாருன்னா என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி சொல்றாரு, என் குமாரன் சொல்லி சொல்றாரு. ஓகே, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களோட யோப் பாத்தீங்கன்னா என் நீதிமான் சொல்லி அவ பாத்தீங்கன்னா நோவா கூட இருக்கிற நீதிமான். ஓகே, அவன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் மோசை கிட்ட எங்கும் என் வீட்டுல உண்மை உள்ள ஒரு ஆளா இருக்கிறான் சொல்லி சொல்றாரு. சோ
அப்போ காட் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து அந்த பிளவே கிடையாது. இது எதுக்காக நம்ம இதை தெளிவா பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து மக்களுக்கு வந்து இந்த இந்த 7ஆம் நாள் சொல்றது, அது வந்து 24 மணி நேரம் சொல்ற அந்த தாட் இருக்கிறதுனால தான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக இப்ப ஆதாம் வந்து 930 வருஷம் வாழ்ந்ததுனால அது வந்து ஒரு அதே நேரத்துல 24 மணி நேரம் சொல்லி நினைக்கிறதுனால அவங்க வந்து அப்போ அது ஆவிக்குரிய மரணம். ஏன்னா அவன் 930 வருஷம் வாழ்ந்தாரு, அதனால அது ஆவிக்குரிய மரணம் தான் சொல்லிட்டு அந்த பொய்யான காரியங்கள் வந்து சொல்லி 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 என்னாச்சுன்னா அது இப்போ எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மைண்ட்ல இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்பயே வந்து தேவன் வந்து ஆவிக்குரிய மரணம் இல்லைன்னா வந்து மாமசத்துக்குரிய மரணமா இருந்தா ஏன் உடனே செத்து போல? ஏன் 930 வருஷம் வந்து அவன் வாழ்ந்து செத்து போனோம்? புரியல பிரதர். இப்போ நீங்க கொஸ்டின் கேக்குறீங்களா? ஆமாமா. இப்போ தேவன் வந்து அந்த கனியை சாப்பிட்டனால வந்து நீ அதே நாள்ல சாவாம். அதே நாள் சாவாகாம ஏன் 930 வருஷம் வாழ்ந்து செத்து போனதா கேட்கிறேன். அதான் நம்ம பார்த்தோம்ல, 7th டே அந்த நாள் சொல்றது வந்து காட் டேஸ் 1 2 3 4 கிரியேஷன் டேஸ். காட் ரெஸ்டட் ஆன் 7th டே சொல்லும்போது அது 24 hours கிடையாது, அது thousands and millions of years. கரெக்டா? ஓகே ஓகே ஓகே, இப்போ புரியுது. ஓகே ஓகே, அதனால்தான் அவன் மட்டும் கிடையாது, அவன் மனுக்குள்ள அந்த அவனோட சந்ததியாகிய ஒட்டுமொத்த ஹியூமனிட்டி என்ன ஆகுதுன்னா அதே நாள்லயே மறிக்குது. ஓகே, 7th டே அந்த கிளாரிட்டி இருந்தாலே போதும், நம்மளுக்கு ஃபுல் கிளாரிட்டி வந்துடும். அதனால தான் நான் ஆர்குமெண்டேட்டிவா என்ன கேட்டேன்னா, அந்த 4th டேல தான் வந்து டேஸே அந்த 24 hours சொல்றது கால்குலேஷனே செட் பண்றாங்க. கரெக்டா? அப்ப இருக்கும்போது கிரியேஷன் டேஸ் மேல கிரியேஷன் டேஸ்லாம் வந்து 24 hours கிடையாது, அது காடோட டேஸ் which is beyond our days சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இத பத்தி தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன்னா இது நமக்கு வந்து கிளாரிட்டியா நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கமே தெரியும். அவர் நம்மள வந்து மாம்சீக மரணத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ண வந்தார் சொல்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும், ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஆவிக்குரிய மரணம் நினைச்சிட்டு இருந்ததுனால இயேசு கிறிஸ்து வந்த பர்பஸே தெரியாம இருக்காங்க. இப்போ ஆதாம் வந்து மீட்கணும்னா வந்து நம்மள எதுல இருந்து இது பண்ணணும்? ஆதாம் வந்து நம்மள மீட்கிறதுக்கா? இல்ல ஆதாம மீட்கணும்னா இயேசு கிறிஸ்து எதுல இருந்து மீட்கணும் அவரை? அந்த இப்ப நிறைய பாவத்துல இருந்து மீட்கணும் சொல்றீங்க, கரெக்டா? ஓகே, சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி என்னதுன்னா, பாவத்தின் விளைவாகிய மரணத்திலிருந்து நம்மளை மீட்கணும். ஓகே ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னதுன்னா, அந்த ஆவிக்குரிய மரணம் சொல்றதுனால தான் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பாவத்துல இருந்து நம்மளை மீட்கணும், பாவத்துல இருந்து நம்மளை மீட்கணும். ஓகே, அப்ப என்னதுன்னா, நம்ம தேவனுக்கும் மனுஷனுக்கும் இந்த பிளவு வந்து என்னதுன்னா, பாவம் தான் என்ன பண்ணுச்சு, நம்மள செப்பரேட் பண்ணிடுச்சு. மீறுதல் தான். அதுலதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்மள வந்து கனெக்ட் பண்ணணும், ரீகனெக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? தேவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம பாவியா இருக்கும்போதே தேவன் என்ன பண்றதா, நம்மள அவரை நம்மள பார்த்துட்டு தான் இருக்காரு. ஓகே, நம்ம ஒருவரும் நீதிமான் கிடையாது. வேணா அது படிங்க, ரோமன்ஸ் 3 10ல இருந்து படிங்களா? இல்ல 10ல இருந்து படிங்க. There is no one righteous and not even one. There is no one who understands. There is no one who seeks God. All have turned away. They have together become worthless. There is no one who does good, or not even one. Their throats were open graves. Their tongues practiced deceit. The poison of vipers is on their lips. Their mouths are full of cursing, and their feet are swift to shed blood. Ruin and misery mark their ways, and the way of peace they do not know. There is no fear of God before their eyes. ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது என்னதுன்னா, மனுஷங்களை ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன் கிடையாது, ஒருத்தரும் வந்து தேவனை தேடுறவங்க கிடையாது, எல்லாருமே வந்து தீமை செய்யறவங்க தான் சொல்லி பார்க்கிறோம். போத் ஜூஸ் அண்ட் ஆல்சோ ஜென்டில்ஸ், டிஃபரன்சியேஷனே கிடையாது. அதனால பவுல் சொல்றாரு, ஃபார் வி ஹவ் ஆல்ரெடி மேட் தி சார்ஜ்
that the Jews and Gentiles are alike, are all under the power of sin சொல்லி பார்க்கிறோம். பாவிகளா தான் இருக்கிறோம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது காட் வந்து என்னதுன்னா நம்மள வந்து பாவிகளா இருக்கிற சொல்லி ஒதுக்கி வைக்கல. காட் என்ன பண்றாருன்னா அந்த அநியாயங்கள்லயும் இதுலயும் நம்ம இருக்கும்போது தேவன் நம்மள என்ன பண்ணாராம், அதுல இருந்து நம்மள வந்து பாக்குறாரு, பார்த்து தெரிஞ்சுக்கோ சொல்லி சொல்றாரு. ஆபிரகாமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஷுவால கூட பாத்தீங்கன்னா ஜோஷுவா 24ல அல்ல தேர்ட் வாஸ் செகண்ட் வாஸ் பாத்தீங்கன்னா Joshua said to all the people, this is what the Lord God of Israel says, long ago your ancestors சொல்லும்போது யாருன்னா இன்க்ளூடிங் தேரா the father of Abraham and Nahor lived beyond the Euphrates river, worshipped other gods சொல்லி பார்க்கிறோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனை தேடல, யாவே தேவனை தேடல, அல்டிமேட் காட் ட்ரூ காடை வந்து தேடல. இவங்க எல்லாருமே ஆபிரகாமா இருந்தாலும் சரி, அவங்க சந்ததியா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து சிலைகளை தான் வழிபட்டு இருந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது காட் தான் என்ன பண்ணாருன்னா ஆபிரகாம் கிட்ட போயிட்டு நான் தான் தேவன் சொல்லி வெளிப்படுத்தி அவர் தான் வந்து போய் பேசுறாரு. ஓகேவா? கான்டாக்டே அப்படின்னா பாவைகள் மத்தியில காட் என்ன பண்ணக்கூடாதுன்னா கான்டாக்டா வச்சுக்க கூடாது. ஓகே, நம்மள பாவத்துல இருந்து தான் விடுதலை பண்ண வைக்கிறார் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா. ஓகே, அது வரைக்கும் காடுக்கும் மனுஷனுக்கும் கான்டாக்டே இருக்கக்கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? அப்போ காட் வந்து என்னதுன்னா பாவத்தை வந்து தேவன் வந்து விரும்பல, ஆனா பாவிகளையும் என்ன பண்றாரு, விரும்புறாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பாவிகளோட சாப்பிடுறாரு, பாவிகளோட இருக்கிறாரு, அவங்களை குணப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு சொல்லி போகிறோம். ஓகே, சோ அவரும் ஆனா பாவம் செய்யாதபடிக்கு ஆனா பாவிகளை விரும்புறாரு சொல்லி போகிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 99 ஆட்டுல வந்து ஒரு ஆடு வந்து என்ன பண்ணுது, பாவம் செஞ்சிருது, தப்பா போயிடுது. அதை போய் மீட்டுக்கொண்டு திரும்பி வர்றதுக்கு தான் தேவனுக்கு வந்து நாங்க பரலோகத்தில் அவ்வளவு சந்தோஷமா. ஓகே, இந்த கெட்ட குமாரன் கதையிலையும் பாத்தீங்கன்னா அந்த கெட்ட குமாரன் வந்து பாவியா இருக்கிறான், அவன் தப்பு செஞ்சிடறான். செஞ்சவொன்னா அந்த பிதா வந்து விட்டு போயிட்டாரா சொல்லி கிடையாது, அவன் எப்போ வருவான் சொல்லி கேட்லயே உட்காந்துருக்காரு. அது கூட பார்க்கலாம் லூக்கா 15 லூக்கா 15 ஃபர்ஸ்ட் 7 படிங்க. I tell you that in the same way there will be more rejoice in heaven over one sinner over 99 righteous person who do not need to repent. Okay, 99 நீதிமான் பார்க்கலாம் ஒருத்த வந்து மனம் திரும்பினா பாவி. ஓகே, மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த ரிஜாய்ஸ், சந்தோஷமா. ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா கெட்ட குமாரன் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வரா. So he got up and went to his father. 20ல ஓகே மனம் திரும்பி வரான். என்னதுன்னா I am no longer worth to be called your son, make me one of your higher servants சொல்லிட்டு ஏன்னா பாகப்பிரிவினை பண்ணி எல்லா சுத்தியும் பயங்கரமா மோசமா அழிச்சு அப்புறம் அவன் வந்து திருப்பியும் அட்லீஸ்ட் சாப்பாடாச்சும் கிடைக்குமே எங்க அப்பா வீட்டுல சொல்லிட்டு வரா சொல்லி போகிறோம். அப்போ அவங்க அப்பா என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா பட் while he was still a long way off, ரொம்ப தூரத்துல இருக்கும்போது his father saw him. ஓகே, பாத்துறாரு. என்னதுன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு காட். ஓகே, காட் ஹார்ட் வந்து சொல்றாரு கிரைஸ்ட் இங்க பேரபிள் ஓமையில. saw him and was filled with compassion. ஓகே, இதயத்துல ரொம்ப கம்பேஷன் ஆயிட்டு for him he ran. யார் ரன் பண்றா, ஓடுறா, குமாரனோட இருந்தாரா பாத்தீங்கன்னா he ran to the son, his son. பாத்தீங்கன்னா அவர் தான் ஓடி போறாரு. ஓகே, பையன் தப்பு செஞ்சுட்டான், பையன் வந்து ரொம்ப பயங்கரமா மோசமா பிஹேவ் பண்ணா, எல்லாமே பண்ணான். ஓகேவா, கிளம்பும் இது. ஆனாலும் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவன் பையன் வருவான் சொல்லிட்டு. அவனை பார்த்த உடனே ரொம்ப தூரத்துல லாங் வே ஆஃப் பார்த்த உடனே he ran to his son, threw his arms around him and kissed him சொல்லி பார்க்கிறோம். சோ இதான் காட்ஸ் ஹார்ட். ஆக்சுவலா பாவிகளை வந்து என்ன பண்ணலாம், தேவன் வெறுக்கவே இல்லை. ஓகேவா, அப்போ காட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் காடுக்கும் வந்து பிளவு வந்துச்சு பாவத்து நிமித்தம். அதை சரி பண்ணதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்தார் சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தப்பு. ஆக்சுவலா that is not the reason why Christ came to earth. அது கம்ப்ளீட்லி ராங். ஓகே, கிரைஸ்ட் கேம் வந்து என்னதுன்னா பாவத்து நிமித்தம் வந்த அந்த பனிஷ்மெண்ட். இப்ப இந்த குமாரனுக்கு வந்து என்னாச்சு, மரணம் வந்துச்சு. ஓகே, அதுல இருந்து காப்பாத்ததான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய குமாரனை என்ன பண்றாரு, தேவன் வந்து அனுப்பி மரணத்திலிருந்து விடுதலை பண்ண வந்தார். அதனாலதான் வந்து இங்க நம்ம பார்த்த 7ஆம் நாள் வந்து அது வந்து தேவனுடைய நாளா இருக்கு. அது வந்து ஆதாம் தப்பு செஞ்சது 7ஆம் நாள் தான் தப்பு செய்யறாரு. அவர் மட்டும் சாவல, மனுக்குலமாகி எல்லாமே சாவுறாங்க. ஏன்னா அந்த 7ஆம் நாள் சொல்றது மிகப்பெரிய நாளா இருக்கு.
அது நம்ம வந்து ஆதாரப்பூர்வமா நம்ம வந்து பாக்குறோம். ஓகேவா? என்னதுன்னா 4th டேல தான் வந்து 24 ஹவர்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டது. டேஸ், இயர்ஸ், சீசன்ஸ் எல்லாமே வந்து 4th டே தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னா, அப்ப அங்க மேல இருக்க 3rd டே இருக்கட்டும், அதெல்லாம் என்ன டேஸா இருக்கும்? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட நாட்கள் கிடையாது. 24 ஹவர்ஸ் கிடையாது. அது மிக பெரிய காலங்களா இருக்கு. 3rd டேயா இருக்கட்டும், 4th டேயா இருக்கட்டும், 5th டேயா இருக்கட்டும், 7th டேயா இருக்கட்டும். எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய காலங்களா இருக்கு. பீரியட் ஆஃப் டைம் சொல்லி பாக்குறோம். சோ அதுதான் பாக்குறோம். சாப்பிடும் நாளே சொல்லும்போது 7th டேல தான் வந்து ஆதாம் சாப்பிடுறாரு. அதே நாள்லயே வந்து 930 வருஷம் வாழ்ந்தாலும் அது என்னாச்சு? தேவனுடைய நாட்களுக்குள்ளதான் இருக்கு சொல்லி பாக்குறோம். அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா இருந்ததுன்னா ஒரு நாள், அப்போ அது என்ன கணக்குல இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வசனம் கூட என்ன சொல்லுதுன்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் படிங்க 8. Do not forget. Okay. But do not forget this one thing, dear friends. With the Lord, a day is like 1,000 years, and 1,000 years like a day. The Lord பாத்தீங்களா? is not okay. போதும். அது காட் வந்து வெயிட் பண்றாரு எல்லாரும் மனம் திரும்பதுக்காக சொல்றதா அங்கேயும் சொல்லுவாரு. காட் இஸ் வெயிட்டிங் பேஷன்ட்லி ஃபார் எவரிஒன் டு ரிப்பன்ட். ஓகே. சோ அது சபையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்னதுன்னா ஒரு நாள் வந்து 1000 இயர்ஸ் தான், 1000 இயர்ஸ் வந்து ஒரு நாளாம். இது வந்து என்னதுன்னா ஒரு ஐடியாக்காக சொல்றாங்க. இங்க பேதுரு வந்து ஓகேவா? அவருக்கு வந்து நம்ம நாட்கள் நம்ம நாளோட கணக்கு கிடையாதுப்பா. அவருக்கு ஒரு நாளே வந்து 1000 இயர்ஸா இருக்கும். அதுக்கு மேலேயே இருக்கும். ஓகே. அந்த கான்டெக்ட்ல ஒரு சும்மா ஒரு ஹிண்ட் மட்டும் காமிக்கிறார் சொல்லி அதுதான் நம்ம வந்து அங்க காமிக்கிறோம். அங்க அங்க ரிஃப்ளெக்ட் பண்றோம். என்னதுன்னா தேவனுக்கு வந்து அது வந்து தேவனுடைய நாட்கள் கணக்கு. ஓகே. அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கலாம், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வந்து தேவனுக்கு வந்து அதிகப்பட்ட நாளா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இப்ப அதை வச்சுதான் நம்ம என்ன பாக்குறோம்னா, அப்போ சாப்பிடும் நாள்லயே சாகவே சாவாய் சொல்றதா பனிஷ்மெண்ட். அந்த மரணம் தான் என்ன ஆச்சு? அங்க வந்து பனிஷ்மெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாத்தன் சொன்னது என்னது? நீ சாக மாட்டாய். ஓகே. அவனும் சொல்றது என்னதுன்னா, நீ மறிக்கலாம் மாட்ட சொல்லி சொல்றான். அதனாலதான் ஆத்மா சாகாது, ஆவி சாகாது, ஆவி சுத்திட்டு இருக்கு, ஆத்மா சுத்திட்டு இருக்கு, ஆத்மா சாந்தி அடையாது சொல்ற எல்லா பொய்யும் பாத்தீங்கன்னா சாத்தன் சொன்ன பொய்யை வந்து இன்னமும் உலகம் நம்பிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தேவன் சொன்ன வார்த்தைகளை எதுவுமே நம்புறது இல்ல. ஓகே. ஓகே. என்னதுன்னா பாவத்தின் நிமித்தம் மரணம் வந்துச்சு. மரணம் வந்து மாம்சீக மரணம் சொல்றதை வந்து நம்புறது இல்ல உலகம். எதை நம்புதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஆவிக்குரிய மரணம் சொல்லி அதை பொய்யை நம்புது சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி தேவன் சொல்றாரு நீ சாவாய் சொல்லி சொல்றாரு. ஓகே. ஆனா சாத்தான் சொல்றான் சாவதில்லை சொல்லிட்டு நம்ம ஆத்மா வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ஆவி வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வந்து போயிட்டு இருக்கு உலகத்துல. இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம பார்ப்போம் ஆவி ஆத்மா சரீரத்துல. ஆனா அப்படியே உலகமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரூத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து இருக்கிறது தான் பண்ணிட்டு இருக்கு. அது ஆபீஸா தெரியும் நம்மளுக்கு. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசன் என்ன பண்ணுவான்? சத்தியத்தை வந்து சத்தியத்தை வந்து தெரியாதபடிக்கு அசத்தியத்தை தான் என்ன பண்ணுவோம்? ஒப்பீனியன் பண்றதுனால அதுதான் வந்து மெஜாரிட்டியா எல்லா மக்கள் மத்தியிலும் சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் இந்த இடுக்கமான வாசல் இதுதான் இந்த ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சிலர் சொல்லி பார்க்கிறோம். ஃபியூ பீப்புள் உண்மையை நம்ம உண்மையா நம்ம வந்து ஆராய்ச்சி பார்த்து தேவனுடைய கிருபையினால நம்ம தெரிந்து கொள்ற மக்களா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது கிடைக்குது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்படி பார்க்கும்போது நம்ம ப்ரிவிலேஜ் சொல்றது நம்மளுக்கு தெரியுது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இதுதான் ஓவராலா. இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் என்னதுன்னா நம்ம 7th டேல தான் இருக்கும் சொல்றதுக்கு வந்து எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 3:13 இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு. 3:14 2:14 3:13 3:13. Okay. But encourage one another daily as long as it is called today, and so that none of you may be hardened by sin's deceitfulness. Okay. So, but encourage one another daily na என்னது? ஒவ்வொரு உற்சாகப்படுத்திக் கொள்கிறீங்க. டெய்லினா 24 hours ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு as long as it is called as today. Today na என்னது? இன்னைக்கு அர்த்தம். as long as it is called today na என்ன அர்த்தம்? இன்னைக்கு அர்த்தமா? இன்னைக்கு நீங்க இது பண்ணுங்க சொல்லி அர்த்தமா? ஏற்கனவே டெய்லி வந்துச்சு. அப்புறம் எதுக்கு டுடே வருது? அதுக்கு இன்னைக்கு சொல்ற வரையும். இன்னைக்கு சொல்ற வரைக்கும். சோ அந்த இன்னைக்கு சொல்றதுன்னா என்னது?
சொல்லி பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த இன்னைக்கு சொல்றது வந்து தேவனோட 7th டே சொல்லி டைரக்டா போட்டுரும். ஓகே. சோ படிங்க 4வது வசனம் 4:4. Okay. For somewhere he has spoken about the 7th day in these words. On the 7th day, God rested from all his work. And again, in the passage above says, they shall never enter my rest. இப்ப இதுல என்ன புரியுது நம்மளுக்கு? 7ஆம் நாள்ல தேவன் ஓய்ந்திருந்தார் சொல்லி போட்டிருக்கு. ஆனா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்துல, இன்று அவர் சத்தத்தை கேட்பீர்களாகில் அந்த அந்த வனாந்தரத்துல வந்து கடினப்பட்டது போல பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க யூ ஷல் நாட் என்டர் மை ரெஸ்ட் சொல்லும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க நுழைய மாட்டீங்க சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு மோசே சொன்னார். மோசே மூலமா தேவன் சொன்னார் சொல்லி போகிறோம். அதுதான் வந்து தாவீது வந்து எழுதியிருக்கார். எங்கன்னா சங்கீதம் 95:7-8. ஓகேவா? 7, 8, 9, 10, 11 வரைக்கும் நினைக்கிறேன். 7, 8, 9, 10, 11 5 வசனம். All who worship images are correct Matthew. அந்த ஒரு நிமிஷம் 95 95 7ல நான் பாக்குறேன், காமிக்கிறேன் பாருங்க. For he is the God and we are the people of his pasture, the flock under his care. And today, if only you would hear his voice, do not harden your hearts as you did at Meribah, as you did that day in Massah, in the wilderness, where your ancestor tested me. They tried me, though they had seen what I did. For 40 years I was angry with that generation. I said, there are people whose hearts go astray, and they have not known my ways. So I declared an oath in my anger, they shall never enter my rest. Okay, they shall never enter my rest. சொல்லும்போது என்னன்னா கானானுக்குள்ள என்டர் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த எகிப்துல இருந்து வந்த 40 வருஷத்துல வந்த அந்த மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு காட் சொல்றாரு, டுடே இஃப் யூ ஹியர் மை வாய்ஸ், நீங்க டுடேனா இன்னைக்கு நீங்க என் வார்த்தை கேட்டீங்கன்னா சொல்லும்போது, அப்ப அந்த டுடே வந்து பவுல் இங்க என்ன கோட் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த டுடே இந்நாள் வரைக்கும் இருக்கான். அந்த டுடே தான் நம்ம இப்பயே இருக்குமா, லாங் ஆஃப்டர் லாங் டைம் லேட்டரோ டேவிட் சொல்றானா. ஓகே, அந்த டுடே பத்தி யாருக்குன்னா அந்த அவங்களுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு. அதே மாதிரி பவுல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ற சொல்லி போகிறோம். இப்போ ஜோஷுவா வந்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போயிருந்தாருன்னா, ஓகே, ஜோஷுவா வந்து என்ன பண்ணாரு, அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்து கொண்டு போனாரா இஸ்ரேல் மக்களை கொண்டு போயிருந்தாரா. எதுக்காக வந்து தாவீது வந்து எழுதணும் திருப்பி அந்த டுடே பத்தி? இது புரியல நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க நம்ம பார்த்த 95ல பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, டு நாட் ஹார்டன் யுவர் ஹார்ட், மேரிபா மெஷா சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸோடஸ்ல இருக்கும். ஓகே, இந்த வார்த்தை ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல ஷேர் பண்ற பாருங்க, தெரியும் பாருங்க. எங்கன்னா எக்ஸோடஸ் 17ல அங்க வந்து கோரல் பண்ணுவாங்க, தண்ணிக்கு எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு சாப்பாடு இல்ல, எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க சொல்லிட்டு இது பண்ணும்போது மோசே வந்து கல் அடிப்பாரு, கல்லுகிட்ட பேசுவாரு. ஸோ அப்போ அங்க இருந்து தண்ணி கொட்டிட்டு இருக்கும் சொல்லி போவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த இடத்துல முறுமுறுக்கிறவங்க சொல்லி போவாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஓகே, வேர் யுவர் ஆன்செஸ்டர்ஸ் சொல்லும்போது எகிப்துல இருந்து வந்த மக்கள் டெஸ்ட் பண்ணாங்களாம். அதனால காட் என்ன சொன்னாரு, நீங்க வந்து ரீச் ஆகாத படிக்கு உங்க பிரேதங்கள்லாம் என்ன ஆயிடும், வனாந்தத்திலே விழுந்துரும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்க 3ஆம் அதிகாரம் இந்த எபிரேயர் 3லயே பாத்தீங்கன்னா கீழே வந்து போட்டிருக்கும். ஓகே, டுடே இஃப் யூ ஹியர் இஸ் வாய்ஸ் டு நாட் ஹார்டன் யுவர் ஹார்ட் ஆஸ் யூ டிட் இன் த ரெபிலியன் சொல்றது வந்து சங்கீதம் 95:7-8 நம்ம படிச்சதுதான். ஓகேவா? வேர் ஹூ வேர் தே ஹூ ஹியர்ட் அண்ட் ரெபல்ட், யார் வந்து ரெபல் பண்ணது? வேர் தே ஆர் நாட் ஆல் தோஸ் மோசஸ் லெட் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் and with whom he was angry for 40 years. Was it not those who sinned
whose bodies perished in the wilderness. சொல்லி பார்க்கிறோம். And to whom did God swear that they will never enter his rest, if not to those who disobeyed? So we see that they were not able to enter because of their unbelief. ஓகே, என்னன்னா அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள என்டர் ஆக முடியல, கானான்குள்ள. அதான் கான்டெக்ட்ல இங்க சொல்ல வர்றது. யாரும் மோசை மூலமா லேட் பண்ண பீப்புள். ஆனா எதுக்காக இப்ப சப்போஸ் அதுக்கப்புறம் மோசையை கொண்டு போக முடியல, ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஜோஷுவா கொண்டு போயிட்டார்ல. ஓகே, அதை பத்தி தான் இங்க 8வது வசனத்துல போடுறாங்க. But if Joshua had given them the rest, என்ன ஜோஷுவா கூட்டு போயிட்டார், அந்த ஜோர்டனை வந்து கடந்து அவங்க வந்து ஜெரிகோவை வீழ்த்தி அந்த தேசத்தை ஃபுல்லா பகிர்ந்து கொடுத்துட்டாங்க சொல்லி போறோம். ஏன்னா 12 நேஷன் இஸ்ரேல் land tribes in Joshua. ஆனா காலேபும் வந்து வழி நடத்தினால ஜோஷுவா கூட. ஆமா, ஜோஷுவா கூட காலேப் வந்து ஜூதா நேஷன். பாத்தீங்கன்னா இதுதான் லேண்ட் டிவிஷன் பண்ணி கொடுத்தாச்சு. லேண்டு தான் போயிட்டாங்களே, ரீச் ஆயிட்டாங்களே லேண்டுக்கு. அப்புறம் எதுக்காக வந்து அதான் கேக்குறாரு, if Joshua had given them rest, God would not have spoken later about the another day. ஜோஷுவா கொடுத்திருந்தானா அப்புறம் போயிருக்க மாட்டாங்களே. சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத இன்னும் அடையல சொல்லி சொல்றாங்க. அதனால there remains then a Sabbath rest for the people of God. Okay, there remains. இப்ப ஜோஷுவா கூட்டு போயிருந்தாருன்னா லேண்டுக்கு போனதுதான் ரெஸ்ட்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அப்புறம் எதுக்காக இன்னொரு நாளை பத்தி பேசணும்? யாருன்னா தாவீது. Okay, God again sets a certain day, calling it today. This he did when a long time later he spoke through David, as in the passage already quoted. Today if you hear his voice, do not harden your heart. உங்க இருதயத்தை வந்து கடினப்படுத்தாதீங்க சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா there remains a Sabbath rest for the God's people. For anyone who enters rest also rest from their works, just as God did from his. சொல்லுங்க, 7th day ரெஸ்ட் பண்ண மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுவோம், அந்த இளைப்பாறுதல் இருக்கும். Let us therefore make every effort to enter the rest, so that no one will perish by following the examples of disobedience. ஓகேவா? சோ இங்க நான் புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, தேவன் வந்து ஓய்வு நாள்ல இருக்கிறாருன்னா அந்த ஓய்வு நாளுக்குள்ள நம்மளும் வந்து என்டர் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, என் ரெஸ்டுக்குள்ள வந்துருங்க நீங்களும் சொல்லிட்டு. எப்படி ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதியில வந்து தேவனோட வந்து அந்த ரெஸ்ட்ல இருந்தாரோ, ஓகேவா, எந்த வித டாயில் ஒர்க் அது மாதிரி இருந்ததா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ஸ்ல தான் இருக்கு. கர்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க 19ல பாத்தீங்கன்னா இந்த sweat of thy face thou shall eat bread. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ வந்து உழைப்ப, though shall not eat your Adam, he said, because அது கீழே இருக்கு. 17ல இருந்து படிக்கிறேன். He said to Adam, because thou have taken the voice of the wife, has eaten of the tree of which I commanded thee, saying, thou shalt not eat out of it. Cursed is the ground for thy sake. In sorrow shalt thou not eat of it all the days of your life. பாத்தீங்கன்னா நீ வந்து வருத்தத்தோட தான் என்ன பண்ணும், நீ ஆகாரம் பசிக்கணும், கஷ்டப்பட்டுதான் அது நீ விழுந்தாலும் சரி, அது என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா thorns and thistles. ஓகே, பீட்ஸ் அந்த மாதிரி கெட்ட இதுதான் உனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, நீ ஹெர்ப்ஸ் ஆஃப் த ஃபீல்டு தான் நீ சாப்பிடணும், உனக்கு ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஃபீல்டு வந்து அந்த ஃப்ரீயா கிடைக்காது சொல்லி சொல்றாரு. ஓகே, நீ கஷ்டப்பட்டுதான். இன் by sweat of thy face thou shall eat bread சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பாத்தீங்கன்னா இது வந்து அப்படியே காட் என்ன பண்றாருன்னா திருப்பி வந்து மாத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். எங்க அந்த ரெஸ்ட்குள்ள என்டர் ஆகுது. இங்க ரெஸ்ட்குள்ள முழுமையா வந்து மாற்றப்படும். இது ஐசியா 65 அதுல பாத்தீங்கன்னா 17ல பாத்தீங்கன்னா see I will create a new heaven and new earth சொல்லும்போது former things will not be remembered, nor will they come to mind. Okay, mind வராது சொல்லி பார்க்கிறோம். அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா no longer இது வந்து வீடு கட்டிட்டு வேற யாரும் குடி வைக்க மாட்டாங்க சொல்றது. நிதிஜீவனோட இருப்பாங்க, லைஃப் எப்பயுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க சொல்லி பார்க்கிறோம். they will not labor in vain. Okay, nor will they bear children
டூம் டு மிஸ்ஃபார்ச்சூன் சொல்லி பார்க்குறோம். அப்படி என்ன சொல்ல வராங்க சொல்லி they will not labor in vain சொல்லி பார்க்கும்போது இங்க 3ஆம் அதிகாரத்துல கொடுத்த கர்ஸ் என்னதுன்னா you will labor in vain. ஓகே, in sweat of the face you shall eat. நீ என்னதான் உழைச்சாலும் என்ன பண்ணும், அது முள்ளும் குறுக்கும் தான் வந்து பிறப்பிக்க சொல்லி சொல்றாங்க. சாபம். இங்க பாத்தீங்கன்னா நீ ஒரு வேலை செஞ்சோன்னா அந்த வேலைக்கான பலன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வேலை செய்றீங்க, ஆனா இப்போ வந்து அவுட் டேட் ஆயிடுது. நீங்க ஒரு இது செய்றீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் விவசாயிங்க வந்து விவசாயம் பண்றாங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு கெடுத்துது, திடீர்னு வந்து வெயில் பெய்யாம வந்து அவங்களுடைய முதலீடை வந்து இது பண்ணிடுது, ஏதாவது பூச்சி அரிச்சிடுது, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு வீடு வந்து அழிச்சிருது. அந்த மாதிரி அவங்க உழைப்புலாம் என்ன ஆயிடுது, வேஸ்ட் ஆயிடுது சொல்லி பார்க்குறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தே வில் நாட் லேபர் இன் வெயின் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்க ஒரு உழைப்பு போட்டாங்கன்னா அந்த உழைப்புக்கான கூலியை வந்து பெறுவாங்க சொல்லி பார்க்குறோம். அதுதான் நம்ம இங்க பாக்குறது. ஸோ நார் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து நம்ம சர்வை பண்றதுக்கே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓகே, வாழ்றதுக்கு இந்த பூமியில பிள்ளைகள்லாம் எப்படி சர்வை பண்ண முடியுமா சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கரெக்டா? நம்மளுக்கே வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அடிச்சு பிடிச்சி நம்ம வந்து ஏதாவது முன்னாடி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? பசங்களும் அந்த மாதிரி தான் ரொம்ப அடிச்சு பிடிச்சி இந்த போராட்டம் உள்ள ஒரு இதுக்கு நடக்குன்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸாம்பிள் இப்போ ரீசனா கூட வந்து இந்தியாவில் வந்து ஒரு பையன் வந்து கேஸ் போட்டான் அவங்க அப்பா அம்மா மேல. என்ன கேஸ் போட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் பர்மிஷன் இல்லாம என்னை ஏன் வந்து பூமிக்கு வர வச்சிங்க, பெத்துக்கிட்டீங்க சொல்லி கேட்குறேன். என் பர்மிஷன் இல்லாம நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நான் இந்த கஷ்டத்துல நான் வந்து வேணும்னு சொல்லி நான் சொல்லவே இல்லையே. என்கிட்ட எந்த ஒரு கான்ட்ராக்டும் நீங்க போடவே இல்லையே. இப்போ நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்றேன்னா அதுல நார்ம்ஸ், அந்த அக்ரிமெண்ட்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி எதுவுமே நீங்க போடாம என்னைய வந்து இந்த பூமியில ஏன் வர வச்சீங்க சொல்லி ஒரு கேஸ் போட்டுருக்கான். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னே சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி கேஸ் போட்டேன்னா, அது காமெடியா இருந்தாலும் நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு ரீசனபிளான ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு? எனக்கு இது விருப்பமே இல்லையே இந்த மாதிரி நான் இருக்கணும்னு சொல்றத சொல்லி அவன் வந்து டைரக்டா கொஸ்டின் கேட்கிறான். ஓகேவா? அது உண்மையிலே பாத்தீங்கன்னா அது ரீசனபிளான ஒரு கொஸ்டின் தான். அதுதான் என்னதுன்னா காட் என்ன பண்றாருன்னா, நார் வில் தே பேர் சில்ட்ரன் டூம்டு ஃபார் மிஸ்ஃபார்ச்சூன். மிஸ்ஃபார்ச்சூன்னா என்னது? கஷ்டத்துக்காக. ஓகே, ஒரு டூம்டுனா என்னது? எதிர்காலத்துல வந்து நடக்க போற பயங்கரமான அழிவா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்காக வந்து அவங்க சில்ட்ரனை குழந்தை பெற்றதுபடிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஓகே, தேவன் ராஜ்யத்துல எங்க புதிய வானம் புதிய பூமியில சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஆனா இந்த உலகமா பாத்தீங்கன்னா டூம்டு ஃபார் மிஸ்ஃபார்ச்சூன் தான். ஓகே, பாலஸ்தீனா இருக்கட்டும், இல்ல எந்த தேசமா இருக்கட்டும், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க குழந்தைங்க. ஏதாவது ஒண்ணு நடந்துருது. ஓகே, இயற்கை சீற்றங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வியாதியா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு வந்து மக்களை வந்து பாதிக்கிறதா தான் இருக்கு சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி எதுவும் நடக்காது சொல்லிட்டு தேவன் ராஜ்யத்துல சொல்றாங்க சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ இந்த கர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா வந்து ரிவர்ஸ் மாறுது சொல்லி பார்க்கணும் தேவன் ராஜ்யத்துல. ஓகே, இதுதான் நம்ம வந்து இங்க நம்ம பாக்குற முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த நாள் டுடே இஃப் யூ ஹியர் அப்ப அந்த ரெஸ்ட் டே சொல்றது என்னதுன்னா, தேவனுடைய ரெஸ்ட் சொல்றது வந்து என்னதுன்னா, அந்த தேவன் வந்து அந்த ஓய்ந்திருந்த காலத்துல எப்படி அந்த பேட்டர்ன் இது மாதிரி நான் வச்சுக்கணும். என்னதுன்னா, 7th டே காட் ஓய்ந்திருந்தார், ஆதாம் தப்பு செஞ்சான், தப்புனால மரணம் வந்துச்சு. அந்த மரணத்தினால அவன் மட்டும் கிடையாது, 930 வருஷம் வாழ்ந்தான், மரித்தான். அவன் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன ஆகுது, அதே நாள்லயே 7th டேல தான் மரிக்குது. அதே நாள்லயே காட் என்ன பண்றாரு, அந்த ஸ்டார்டிங்லேயே திட்டம் போட்டு இயேசு கிறிஸ்து வந்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் மீட்பு கொடுக்குறாரு. அதே போல தேவனுடைய ராஜ்யமாகிய 1000 இயேசும் 1000 ஆண்டு அரசாட்சியும் பார்த்தீங்கன்னா அந்த 7th டேக்குள்ளேயே நடக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, நடந்து எல்லாரையும் வந்து மரணத்திலிருந்து மீட்டு ராஜ்யத்துல வந்து அவங்களை வந்து இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை சொல்ற அந்த காலம் வந்து வரதா இருக்கு சொல்லி பார்க்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாளுக்குள்ளேயே நடக்குது சொல்லி பார்க்கணும். அதனாலதான் கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, என் பிதா வந்து ஓய்வு நாள்ல என்ன பண்றாராம், வேலை செஞ்சுட்டு இருக்காரு சொல்லி சொல்லுவார் கிரைஸ்ட். இல்லைன்னா யோவான் 5ஆம் அதிகாரத்துல. ஸோ நம்ம அந்த நாள்ல தான் ஆதாம் தப்பு செஞ்சதுல இருந்து ஆதாம் வந்து மீட்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யமா இருக்கட்டும், ராஜ்யம் வந்து சாத்தான் கட்டவிழ்த்தப்பட்டு நிறைய பேர் வந்து அவங்க கூட காலி ஆயிட்டு தீமை செய்யறவங்க அழிஞ்சிடறாங்கன்னு சொல்லுவாங்க. அழிஞ்சிட்டு நெக்ஸ்ட் 8ஆம் நாள் வர வரைக்குமே என்னது, இப்போ வந்து நம்ம 7ஆம் நாள்ல தான் இருக்கும் சொல்லிப்பாங்க. இன்னும் ஈவினிங் அண்ட் மார்னிங் ஃபார் 7th டே வந்து 8ஆம் நாள் எப்போ வரும்னா, சாத்தான் வந்து 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் அவனை கட்டளிக்கப்பட்டு இந்த கெட்டவங்க எல்லாம் தீமை அடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 8ஆம் நாள் வரும்ன்றீங்களா? ஆமா.
ஓகே, ஏன்னா வந்து அது வரைக்குமே எங்கேயுமே வந்து 7th டே முடிஞ்ச மாதிரி போடல சொல்லி பார்க்குறோம். ஓகே ஓகே, காட் இஸ் இன் ரெஸ்ட். இந்த ரெஸ்ட்னால தான் இருக்காரு. ரெஸ்ட்னாலே என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெஸ்கியூ பிளான் போடுறாரு சொல்லி பார்க்குறோம், மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்கு. சரி பிரதர், இதோட நம்ம முடிக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து மண்டே வந்து நம்ம இது மீட்கும் திட்டம், ரெஸ்கியூ பிளான் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியர் ஆக்சுவலா இந்த இது 7th டே சொல்றது? எஸ் இல்லைன்னா வந்து இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரேயர், ஒரு செட்டப். அதனால அவர் வந்து மரணத்துல இருந்தா நீக்க வந்தார் சொல்லி பார்க்குறோம். அதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல இப்போ ஜான் மேத்யூ ஏதோ சாப்டர்ல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நான் பாவிகளையும் மனதிற்கு அழைக்க வந்து நீங்க சொல்லியிருக்காருல ஒரு வேர்ஸ்ல. ஆமா. அப்போ அங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சொல்றாரு வந்து இந்த மாதிரி பாவத்துல இருந்து எல்லாரும் பாவிகள்னா என்ன, பாவத்துல இருக்கவங்கள மீட்கதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? பாவிகளுக்காக தான் வந்தேன் தவிர நல்லா இருக்கவங்களுக்காக நான் வரலாம் சொல்லி சொல்லுவாரு. அவங்க மனம் திரும்பணும் சொல்றதுதான் அது காட் அதானே பண்றாரு. எல்லாரும் மனம் திரும்பணும் சொல்றதுதான் வந்து அவருக்கு விருப்பமா இருக்கு. அது அவங்க வந்து தீமையிலே இருக்கணும்னு சொல்றது அவரோட விருப்பம் கிடையாதுல்ல. அது வந்து அவங்க மனம் திரும்புதல். இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை காப்பாத்துறது சொல்றது வந்து எப்படி காப்பாத்துவீங்க? அவங்கள வந்து ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாங்க, இல்லைன்னா வந்து அவங்களை இது பண்ணோம்னா நீங்க மனம் திரும்ப நான் உன்னை காப்பாத்துற சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா காட் இங்க மனம் திரும்ப சொல்றாருல, பாவைகளை மனம் திரும்புறதுக்கு சொல்றாருல, அப்புறம் என்ன அது காப்பாத்துறது? அப்ப பாவத்தை பத்தி அங்க பேச வரல. அவர் காப்பாத்துறது மரணத்திலிருந்து காப்பாத்துறாரு, அவ்வளவுதான். ஆனா இங்க மனம் திரும்புறது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா நேச்சுரலாவே என்னதுன்னா, நீங்க தீமை செய்யாதீங்கப்பா, நீங்க நல்லபடியா நடங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணுவீங்க, அட்வைஸ் பண்ணுவீங்களா பசங்களுக்கு? உங்களுக்கு ஒரு பசங்க இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்க வந்து பள்ளத்துல விழுந்துட்டாங்கன்னா நீங்க எதுவுமே நீ மனம் திரும்ப அப்பதான் நான் காப்பாத்துவலாம் சொல்ல மாட்டீங்க. ஓகேவா? அவன் பயங்கரம் இக்கட்டாலும் சொல்லல, உள்ள வந்து கத்தி குத்தி இருக்கு, இல்லைன்னா வந்து கால் முள் குத்தி மாட்டியிருக்கான் அப்படியே காலில். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவனை வந்து ரெஸ்கியூ பண்ணுவீங்க, காப்பாத்துவீங்க. ஓகே, காப்பாத்திட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அவனுக்கு வந்து சத்தியத்தை வந்து சொல்லுவீங்க. ஏன் இப்படி நடக்கிற, நீ ஒழுங்கா நடந்தா இது மாதிரி நடக்காதுல்ல உனக்கு சொல்லிட்டு, அப்புறம் நீ மனம் திரும்பியா சொல்லிட்டு காப்பாத்திட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க, மனம் திருப்பு செய்வீங்க. இதுதான் நம்ம வந்து இங்கேயும் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும், who wants all people to be saved. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காட் வந்து சேவ் பண்றாரு. ஓகே, எல்லாரையும் காப்பாத்திட்ட பிறகு அவர் என்ன பண்றாரு, டு கம் டு த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத். அப்புறம் வந்து சேவ் பண்ண பிறகு அவங்களுக்கு நாலேஜ் வந்து கொடுக்குறாராம், நாலேஜ் ஆஃப் த ட்ரூத் தான். ஓகேவா? இதான் காடோட பேட்டர்னே. காட் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் காப்பாத்துறாரு. எதுல இருந்து காப்பாத்துறாரு? ஆனா மரணத்துல இருந்து காப்பாத்துறாரு. ஓகேவா? இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் வந்தார், பர்பஸே. ஓகேவா? அதெல்லாம் வந்து கிரைஸ்ட் பண்ண நோக்கமே அதுக்காக தான் வந்தாரு. ஆனா நடுப்பட்ட வகையில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் என்ன பண்றாங்க, இருதயம் வந்து பொல்லாப்பாகவும் தீமை சீரமாகவும் இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அதனால அவங்க கிட்ட அட்வைஸ் டீச் பண்றது என்னதுன்னா, நீங்க அந்த மாதிரி விஷயத்துல இருந்து மனம் திரும்பி உண்மையா நடங்க, நன்மை செய்யுங்க சொல்லி கிரைஸ்ட் வந்து சொல்றாரு. அதுதான் அதை நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலையா இருக்கு. அதுதான். இன்னும் கிளாரிட்டி வேணுமா பிரதர் இதுல? இல்ல புரியுது. இது நம்ம நாளைக்கு நம்ம மண்டே வேணா டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த மனம் திரும்புதல் டாபிக். இன்னும் இதுனா நம்ம புரிஞ்சுக்கிறது இதுதான், கிரைஸ்ட நம்மளுக்கு வந்து மரணத்துல இருந்து விடுதலை பண்ண வந்தாரு. மனம் திரும்புவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. ஏன்னா இது அஸ்திபாரம் என்னது, செத்த கிரையில இருந்து மனம் திரும்புதல். ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம் அதான். ஓகே, நம்ம வந்து கிரைஸ்டுக்குள்ள வர்றதுக்கு, இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம வந்து தப்பான வழியில இருக்கோம், நம்ம வந்து மனம் திரும்பணும் சொல்றது வந்து பேசிக். கிரைஸ்ட் ஆனா வந்து நம்மள மனம் திரும்பினாதான் உன்னை வந்து காப்பாத்தும் சொல்லி சொல்லுவார்கள். ஃபர்ஸ்ட் வந்து காப்பாத்துறாரு நம்மள. அதனாலதான் இப்ப நான் பாவிகளா இருக்கும் போதே நம்மள வந்து ரட்சிக்க வந்தார் சொல்லி வசனம் இருக்கும். அது அந்த வசனம் படிச்சு முடிச்சிடலாம், அது மட்டும் பேசலாம். எபிஷியன்ஸ் 2. Okay. All of us also lived among them at one time, gratifying the cravings of our flesh and following the desires of the thought.
like the rest we were by nature deserving wrath. Deserving of the wrath of. இது மேல பாத்தீங்கன்னா all of them lived among them at one time சொல்லி போகிறோம். all of us also lived among one time. ஒரு சொல்லும் போது as for you you were dead in your transgressions and sins. பாவத்தினால நீங்க நிறைஞ்சவங்களா இருந்தீங்க. Okay, in which you used to live when you follow the ways of this world, rulers of the kings of the air, spirit who is now at work in the those who are disobedient. இந்த மாதிரி மக்களா தான் நம்மள இருந்தோம். Okay, by nature we are deserving wrath சொல்லி பார்க்கிறோம். But because of his great love for us, God who is rich in mercy made us alive with Christ சொல்லி பார்க்கிறோம். என்ன பண்ணாரு? அவர் எந்தவித கிரைட்டீரியாவும் கேட்கவே இல்லை நம்ம கிட்ட. டைரக்டா வந்தாரு, நம்மளை வந்து அந்த பள்ளத்துல இருந்து காப்பாத்தினார், தூக்குனார் சொல்லி பார்க்கிறோம். மரணத்துல இருந்து காப்பாத்திட்டு when we were death in our transgressions made us alive. Okay, it is by grace you have been saved. Still save பண்ணப்பட்டோம். ஓகேவா? எந்த வித இது இல்லாம. And God raised us up with Christ and seated up us with him in the heavenly regions in Christ. இதையும் பண்ணிட்டாராம். In order that in the coming age he might show the incredible riches of the grace expressed in the kindness to us in Christ Jesus. For it is by grace you have been saved through faith, and this is not from yourself, it is the gift of God, not by works, so that you know, so that no one can boast. For we are God's handiwork, created in Christ Jesus to do good work which God prepared in advance for us to do. So இந்த ஒர்க்குக்காக God வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. இதுல வந்து நீங்க ஒண்ணும் வந்து தீமையான காரியங்கள் செய்யறது, மக்களை வந்து குறவுபடுத்துறது, மக்களுக்கு விரோதமா பண்றது, ஓகே, பொய் சொல்றது, அது மாதிரி நிறைய காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகள் செஞ்சுட்டு இருந்தோம்னா, பழைய வாழ்க்கை மாதிரியே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா, அது மற்றவங்களை பாதிச்சுன்னா தெய்வம் என்ன சொல்றாருன்னா, அதுல இருந்து நீ மனம் திரும்பப்பா, நான் உனக்கு சத்தியம் போதிக்கிறேன், நீ அதுல இருந்து மனம் திரும்ப, நான் ஹெல்ப் பண்றேன் உன்னைய. ஓகே, நான் உன்னை காப்பாத்திட்டேன், உனக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டேன் மூலமா. நீ ஒன்லி செய்ய வேண்டியது என்னதுன்னா என் வேலையை செய்யணும். எதுக்குன்னா ஃபார் வி ஆர் காட்ஸ் ஹேண்டி ஒர்க். காடோட வேலை செய்யறதுக்கான ஹேண்டி ஒர்க் கிரியேட்டட் இன் கிரைஸ்ட் டு டூ த குட் ஒர்க் which God prepared in advance for us to do. அதுக்காக ஒரு காட் என்ன பண்ண சூஸ் பண்றோம் நம்மள. ஓகே, அதனால இந்த வேலை செய்யறதுக்கு வந்து அது தடையா இருக்கு. அதனால அதுல இருந்து மனம் திரும்பும். அதனால தான் நீங்க உலக காரியங்கள் எது இருந்தாலும் டிவி பார்க்கறதே வந்து நம்மளுக்கு தடையா இருந்ததுன்னா அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், காடோட வேலை பண்ணணும். அதுவே பாவமா இருக்கும். டிவி பார்க்கறது பாவம் சொல்லி சொல்ல மாட்டாங்க, இல்லை சும்மா உட்காந்துறது பாவம் சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து இந்த நேரத்தை என்ன பண்ணுங்க, காடோட ஒர்க் எதுக்காக அழைச்சிருக்காரோ அந்த அழைப்புக்கான வேலையை செய்யுங்க. ஓகே, அப்போ நீ என்ன பண்ணும், அந்த சும்மா உட்காந்துருக்கிறதுல இருந்து நீங்க என்ன பண்ணும், மனம் திரும்பி தேவனே என்னை மன்னிங்க, நான் ஒரு பிரோஜனம் இல்லாத ஒரு ஆளா இருந்திருக்கேன், இப்ப நான் உங்களுக்கு பிரோஜனமா இருக்கிறேன் சொல்லி மனம் திரும்பி நம்ம வேலை செய்யறோம். எப்படி நீங்க கம்பெனில வந்து ஒரு வேலையை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சரியா செய்யலைன்னா, ஓகே இனிமேல் நான் செய்ய போறேன், இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ செய்யாம இருந்தீங்களோ, இப்போ இனிமேல் நான் முடிவு எடுக்கிறேன், நான் செய்ய போறேன் சொல்லி பண்றீங்க பத்தி முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, ரிப்பண்ட் ஆயிட்டு உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம். ஸோ அதுதான் அங்க மனம் திரும்புறது சொல்லி போடுறோம். அந்த மாதிரி எதெல்லாம் உங்களுடைய அந்த இந்த கோலுக்கு வந்து அச்சீவ் பண்றதுக்கு, காட சித்த செய்யறதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு வந்து தடங்களா இருக்கும், அதுதான் நீங்க வந்து என்ன பண்றீங்க, இது மனம், அதுல இருந்து தான் மனம் திரும்பி என்ன பண்றீங்க, முன்னாடி போறீங்க சொல்லி போகுது. அதுதான் வந்து செத்த கிரியில இருந்து மனம் திரும்புது. The dead works which does not leads to life. அதெல்லாம் என்ன ஆகுது, டெட் ஒர்க்ஸ் சொல்லி போகுது. ரிப்பண்டன்ஸ் ஃப்ரம் த டெட் ஒர்க்ஸ். இதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே காட் வந்து சேவ் பண்ணிட்டார் ஸ்டார்டிங்லேயே. இதுதான் நீங்க எங்க பார்த்தாலும் பைபிள் அதான் போட்டிருக்கோம், காட் சேவ்ட், காட் சேவ்ட், காட் சேவ்ட், சேவ் பண்ணிட்டார். நம்ம ஒன்லி என்ன பண்ணோம், அவருடைய சேவ் பண்ணதை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம ரெகனைஸ் பண்ணிட்டு அதுக்கு மனம் திரும்புதல் இருதயத்தோட நம்ம தேவனுக்கு ஊழிய செய்யற மக்களா இருக்கணும், நன்மை செய்யற மக்களா இருக்கணும், பின்னிட்டு போவாத படிக்கு. சரி பிரதர். பிரதர் கேக்குதா? கேக்குது. ஓகே ஓகே பிரதர், ப்ரே பண்ணிடலாம் அப்பனா. ஓகே. ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே அப்பா உங்க சத்தியத்தை அறிவோம், உங்க சத்தியத்தின் உள்ள உட்பொருளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொள்ள ஒரு தயப்பராட்டத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே உரித்தாக அப்பா இயேசுவே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் அப்பா மேத்தியும் என்னையும் கருத்துல கொடுக்கிறோம் அப்பா. இந்த சத்தியத்தை ஆண்டவரை வேதத்தில் உள்ளபடி புரிந்து கொள்ளவும், அதன்படி மற்றவர்கள் எடுத்து சொல்லவும், இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது மற்றவர்கள் வந்து அந்த அந்த சத்தியத்தை ஆண்டவரை முழுமையாக எடுத்துக்கொள்ளவும் ஆண்டவர் தயப்பாராட்டும் அப்பா.
எல்லா காரியங்களும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை கூட இருந்து வழிநடத்தும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் வழிகளை ஆயத்தம் செய்யும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க எங்கள் ஜீவன தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் என் முழு முழு உள்ளமே ஒரு ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise Lord. Thank you, Matthew. Bye. Thank you brother. Bye bye. பார்க்கலாம் brother.